இன்னமும் உங்க போன்ல இந்த ஸ்பாம் காலை நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே இயங்கக்கூடிய DoT டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல வெரிஃபைடு காலர் ஐடியை நாங்க ரோல் அவுட் பண்ண போறோம் இந்தியா முழுவதும். அதுவும் எப்ப இருந்துன்னா 2026 முதலே நாங்க தொடங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜுங்க, தெரிஞ்சுக்கோங்க லைட்டா. அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மள இன்னமும் ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ட்ராய்க்கு கீழே தான் DoT செயல்படுதுன்னு. ட்ராய் யாருன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க ஒழுங்குபடுத்தும் ஆணையம், அவ்வளவுதான். DoT யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே தான் இந்த DoT செயல்படுது. இவங்க தான் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. வெரிஃபைடு காலர் ஐடியை கூடிய சீக்கிரத்தில் இந்தியா முழுக்கும் ரோல் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்றாங்க. யாருக்குன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன். இதை தெரிஞ்சுக்கிட்ட 2 டெலிகாம் ப்ரொவைடர் ஜியோவும் வோடாஃபோனும் ஆல்ரெடி களத்தில் இறங்கிட்டாங்க டெஸ்ட் பண்றதுக்கு. அவங்க போன ஸ்டேட் தான் ஹரியானா. ஏர்டெல் தரப்புல எந்தவித பதிலும் இன்னமும் வரல. சரி, இது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏர்டெல்லையோ வோடாஃபோன்லையோ ஜியோல போயிட்டு ஒரு சிம்மை விலைக்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுவார்ல, அந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் நம்பர்ல இருந்து நமக்கு கால் வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவர் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாரோ, அதுல என்ன நேம் கொடுத்துருந்தாரோ அந்த நேம் நம்ம மொபைல்ல டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் மேட்டர், அவ்வளவுதான். இப்படிதான் செயல்பட போகுது. வரும்போது அவங்களுடைய சர்வர்ல கிராஸ் செக் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப கண்டுபிடிச்சிடலாம் யார் நம்மளை கால் பண்றா, இது ஸ்பேம் காலா இல்ல ஒரிஜினல் கால் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மூலயமா ஸ்பேம் காலை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுடைய ஐடியை பயன்படுத்தி இன்னமும் என்ன பண்றாங்கன்னா சிம்மெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துவாங்க. இப்போதைக்கு ஸ்பேம் காலை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கையை இந்த DoT எடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாலேயே ட்ரூ காலர் என்ன பண்றாங்கன்னா நமக்கு இந்த நேம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்களே, அவங்க எப்படி இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ட்ரூ காலரை அவருடைய போன்ல அதை சேவ் பண்றாரு. சேவ் பண்ணி என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அலோவ் கொடுக்குறாரு. அப்படி அலோவ் கொடுக்கும் போது அவருடைய போன்ல ஆல்ரெடி நிறைய கான்டாக்டை ஒவ்வொரு பேரை வச்சு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி சேவ் பண்ணும்போது ட்ரூ காலர் என்ன பண்ணுன்னா, நம்ம தான் அனுமதி கொடுத்துருப்போமே, உடனே அந்த கான்டாக்டை சிங்க் பண்ணும். ட்ரூ காலர் சிங்க் பண்ணி எல்லா கான்டாக்டையும் என்ன பண்ணும், ட்ரூ காலருடைய சர்வர்ல அது ஸ்டோர் பண்ணும். இப்படி வேர்ல்டு வைடா யாரெல்லாம் ட்ரூ காலரை பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய கான்டாக்டை சிங்க் பண்ணி எடுத்து வச்சுக்கும். ஒரு நம்பரை ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம். இப்ப அந்த நம்பர் நமக்கு வரும்போது நம்ம ஒரு பேரை சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். இதைத்தான் ட்ரூ காலர் சஜஷன் பண்ணுது. சரி, ஒரே நம்பரு பல பேர் பல விதமான பேரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் சிங்க் பண்ணி ட்ரூ காலர் அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ எந்த பேரை ட்ரூ காலர் சஜஷன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கு அல்கோரிதம் படி அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த நேம் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதை தான் டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். அந்த நம்பர்லேருந்து ஃபோன் கால் போகும்போது யார் காலை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் அந்த நேமை பர்டிகுலராக டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். DoT அனௌன்ஸ் பண்ண வெரிஃபைடு காலர் ஐடிக்கும் ட்ரூ காலர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலர் ஐடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DoT அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுங்களா, வெரிஃபைடு காலர் ஐடி, அதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுது. மற்றபடி ட்ரூ காலரில் வரக்கூடிய அந்த காலர் ஐடியோட நேம்லாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஸோ விரைவில் நீங்கள் DoT அனௌன்ஸ் பண்ண வெரிஃபைடு காலர் ஐடியை நம்முடைய மொபைலில் பார்க்கலாம். ஆரம்பத்தில் அவங்க 4G 5Gக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. 2Gக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2Gக்கும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்குண்டான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் பத்திரிகைலாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. ஸோ விரைவில் இந்த DoT இந்த ஸ்பேம் காலுக்கு முடிவு கட்ட போகிறாங்க. அது 2026 ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் மேட்ரு, தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, DoT அனௌன்ஸ் பண்ண இந்த வெரிஃபைடு காலர் ஐடி 2026 மார்ச்ல உங்களுக்கு நடைமுறைக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன்.
அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸ்பேம் காலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுக்கு கூகுளோட ஃபோனில் 2-3 செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் இந்த ஃபோன் பை கூகுள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேம் காலை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். டாப் லெஃப்டில் 3 லைன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். இப்போ காலர் ஐடி ஸ்பேம்னு இருக்குது, அதை தட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டிங்கும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த 2 செட்டிங்குமே கிரே கலரில் இருக்குது. சரி, இதை நான் ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பேக்கில் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இஸ் ஆன் போட்டிருக்கு. கிரே கலரில் இருக்கா, அதை நான் தட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ்குள்ளே போயிடுறேன். அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது, செக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரொடெக்ஷன், இதில் கீழே கொண்டு வாங்க. ஃபோன் பை கூகுள் தட்டுங்க. ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பேம் கால்ஸ், காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ஃபில்டரிங், இந்த 2 ஆப்ஷனையும் பாதுகாக்குது இந்த அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன். இது எங்க இருக்குன்னா ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள இருக்கு. அதுக்கு ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும், கூகுள்குள்ள போகணும். ஆல் சர்வீசஸ் அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இதாங்க. இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் பை கூகுள்லையும் அந்த செட்டிங் வந்து கிரே கலர்ல மாறிடும். இங்க டர்ன் ஆஃப் பண்ணா தான் அங்க வந்து அந்த சுவிட்சையும் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ண முடியும். செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே மொபைல் பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கேன். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.